இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 20ஆம் நாள் 5/9/2025 செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04, லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி அதிகாலை 3 மணி வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் இரவு 11:48 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரம் வருகின்றது. இன்று திருவோணம் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது இரவு 11:48 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 11:48 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையும் இருக்கும். அவ்வப்பொழுது எதையும் சாதித்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பின் காரணமாக இன்று நீங்க வெற்றிகரமாகவும் உணர்வீங்க. உங்களிடத்துல இருக்கின்ற திறமைகளை பணியிடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவுல நேர்மையான அணுகுமுறையின் காரணமாக உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இத்தகைய போக்கின் காரணமாக உறவு படைப்பும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசுவதன் மூலமாக இருவருக்கும் இடையில இருந்து வந்த இடைவெளிகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. சாதகமாகவும் உணர்வீங்க. ஊக்கத்தொகைகள் சம்பந்தப்பட்ட வகையில உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிக்கின்ற ஆற்றலும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே திடமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவாங்க. நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களினால இருந்து வந்த மறைமுக சங்கடங்களும் விமர்சனங்களும் நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். என்றாலும் பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகள்ல இறக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தகுந்த நேரத்துல முடிவுகளும் எடுப்பீங்க. உங்களுடைய தொழிலுக்கு உறவினர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. குழந்தைகளும் பாசத்துடன் நடந்தும் கொள்வாங்க. தொழில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தனவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையையும் ஒத்தி போடவும் வேண்டாம். சுறுசுறுப்பாக வேலைகளை தொடங்கி முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் சமயோஜித புத்தியுடனும் செயல்படுவீங்க. குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய முதலீடுகளும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சில அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பரபரப்பான நாளாகவும் இருக்கும். எதிர்பார்க்கின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. இளைய சகோதரர்கள் அனுகூலமாகவும் இருப்பாங்க. முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். நேர்மையான எண்ணங்களினால மன நிறைவாகவும் உணர்வீங்க. உங்களுடைய செயல்களிலும் திட்டங்களிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
உங்களுடைய யோசனைகளினால பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. குடும்ப உறவுகளும் மேம்படும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளும் அதிகமாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். இழுபறியான சில பணிகளையும் முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த சில உதவிகளும் சாதகமாகவும் அமையும். வியாபாரத்துல சில நுட்பங்களை புரிந்தும் கொள்வீங்க. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அனுபவத்தின் மூலமாக புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் துணிச்சலுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. சில செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வேலைகளை துவக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். பணிகளை விரைவாக ஆற்றுவது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். சோம்பலாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால வேலைகள்ல சற்று கவனமாகவும் இருங்க. நிதானத்துடன் செய்தாலும் சரியாக முடிப்பதும் நல்லது. கொடுக்கப்பட்ட பணிகளை ஓரளவிற்கு நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. ஆனால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிப்பது என்பது சிரமமாகவும் இருக்கும். பணிகளை திட்டமிட்டு கையாள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. புரிந்துணர்வின்மை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறிய அளவில் செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். எச்சரிக்கையாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மேன்மையும் உண்டாகும். எதிலும் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல சிறப்பாக செயல்படுவதும் நல்லது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். முயற்சிகள்ல இறங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினர் என்று உங்களிடத்துல பாசத்துடன் நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில மட்டும் தேவையில்லாத சிக்கல்கள்ல சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். குடும்பத்தினர் அன்புடனும் அக்கறையுடனும் இருப்பாங்க. என்று சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. முன்கோபத்தினால பகைமை ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களை பற்றி சின்ன சின்ன வதந்திகளும் ஏற்பட்டு நீங்கும். நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அரசாங்க அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் செலவுகளும் ஏற்படலாம். என்று அலுவலகத்துல சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். மகிழ்ச்சியும் உண்டாகும். இப்பொழுது செய்யக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். நேரத்திற்காகவும் வாய்ப்பிற்காகவும் பொறுமையாகவும் இருப்பீங்க. உங்களுடைய ஆற்றலை சரியான விதத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பிள்ளைகள் மற்றும் உங்களுடைய துணைக்காக நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக ஊழியர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வர்த்தக பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. பழைய சிந்தனைகளின் மூலம் செயல்கள்ல ஒரு விதமான தடுமாற்றங்களும் ஏற்படலாம். இப்பொழுது நிறைவாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. தந்தையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்களும் மேம்படும். சகோதரர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது.
மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். அவ்வப்பொழுது மனதில் அமைதியின்மை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருந்தாலே போதுங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பணிகளை ஆற்றும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இதன் மூலமாக தவறுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளலாம். சிக்கல்களில் இருந்து விடுபடவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சூழ்நிலைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பணவரவும் இருக்கும். திட்டமிடுதல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது என்று சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மறைமுகமான எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு தங்க நீங்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுப்பதில் யோசித்து செய்வதும் நல்லது. அலுவலகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தமான விற்பனைகளும் மாறும். ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். உடன் பிறந்தவர்களினால எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களை தள்ளி போடாமல் இருப்பதும் நல்லது தாங்க. தொழிலுக்கு தேவையான சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. குழந்தைகள் இடத்துல அன்போடும் நடந்தும் கொள்வீங்க. தொழில சில மாற்றங்களும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். ஆன்லைன் சூதாட்டங்களினால பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில மறைமுக விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்காலம் பற்றிய பய உணர்வுகளும் ஏற்படலாம். உறவினர்கள் நண்பர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பாக்கி தொகைகளை வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல வேலை சுமையினால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. தன்னம்பிக்கை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தந்தையிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக பணியாளர்கள் இணக்கமாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். புத்திசாலித்தனமாக எதையும் செய்யக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. வேலையில தொழில் மற்றும் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். நல்ல திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. நேரத்தையும் ஆற்றலையும் சரியாக திட்டமிடவும் செய்வீங்க. வியாபாரம் தொடர்பான முயற்சிகள்ல இறங்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையிடத்துல காதலுடனும் காணப்படுவீங்க. குடும்ப உறவினர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. ஜாமீன் விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தோற்ற பொலிவினால மாற்றங்களும் உண்டாகும். வியாபார பாக்கிகளை பொறுமையாக வசூல் செய்வதும் நல்லது. தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். ஆர்வம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிர்பார்த்த தனவரவும் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 11:38 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அதற்கு பின்பு புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. சிக்கல்களும் நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்று ஏதாவது ஒரு விஷயத்திற்காக உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது எதையாவது இழந்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. சக பணியாளர்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். காரணமே இல்லாமல் யாரிடத்திலாவது என்று கோபப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இல்லாமல் மட்டும் பார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன தவறான புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். இதனை மாற்றிக்கொள்வதும் நல்லது.
அவர்கள் இடத்துல அன்புடனும் காதலுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கமும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செலவுகளை முறையாக திட்டமிட்டு செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. இதனால சில அசௌகரியங்களும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. வேலை பளுவின் காரணமாக அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. சிறப்பான யோகத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் தொழிலை விரிவுபடுத்துவதில் கவனமாகவும் இருங்க. இன்று மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணி சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் நன்மையை தருவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் இப்பொழுது உங்களுக்கு கை கொடுப்பதாகவும் இருக்கும். வெளியூர் வாய்ப்புகளும் வந்து சேரும். சுய முயற்சிகளை நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆனால் வரவு செலவு கணக்குகள்ல எல்லையை மீறி போகாமல் மட்டும் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை விஷயங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இன்று பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல கடமை உணர்வுடனும் செயல்படுவீங்க. உத்தியோகத்துல என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். எதிலும் அவசரப்படவும் வேண்டாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடும் பொழுது கவனமாகவும் இருங்க. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். தொழில் தொடர்பாக சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய அணுகுமுறைகள்ல சரியான மதிப்பிடல்களுடன் இருப்பதும் நல்லது. சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்ளாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய நபர்களிடத்துல பேசும் பொழுது ஓரளவிற்கு பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வேலைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொண்டு நிறுவன பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். திறமைகளின் மூலம் நினைத்த வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. கலை சார்ந்த பணிகளினால ஆதாயமும் உண்டாகும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உத்தியோக பணிகள்ல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 11:38 பிறகுதான் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. முன்னேற்றமும் இருக்கும். செலவுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். சில சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். நல்ல மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று ஒரு மகிழ்ச்சியான உணர்வுடனும் இருப்பீங்க. பணியில தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இத்தகைய போக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்லுறவும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். ஊக்கத்தொகைகள் போன்றவற்றின் வகையில கூடுதல் பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். சேமிப்புகளும் உயரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. வேலைகளை எல்லாமே சிறப்பாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில முக்கியமான வேலைகளை இன்று கையில எடுத்தும் இருப்பீங்க. இதுல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுப்பதில் நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல செல்வாக்கும் இருக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புரிதல்களின் மூலமாக நண்பர்களும் நெருக்கமும் ஆவாங்க. விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று அதீத சிந்தனைகளுடன் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முடிந்த அளவிற்கு மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. சில விஷயங்களை நாளைக்கு தள்ளி போடலாம் என்று இருக்கவும் வேண்டாம். சுறுசுறுப்பாக இருந்து வேலைகளை முடிப்பதும் நல்லது.
குடும்ப சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடன் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடவும் செய்வீங்க. சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே பிடிப்பதும் நல்லது. உறவினர்கள் நண்பர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். வாழ்க்கை துணையிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதியுடனும் மன சோர்வுடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும் என்று சில விரும்பிய பலன்களையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். கடினமான முயற்சிகளுக்கு பின்பு நல்ல ஒரு லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வணிகம் தொடர்பான முயற்சிகள்ல லாபமும் உண்டாகும். தொழில கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய முயற்சிக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வாழ்க்கை துணையிடத்துல காதல் உணர்வுடனும் இருப்பீங்க. உங்களுடைய முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். சிந்தனையின் போக்கில கவனமாக இருப்பதும் நல்லது. வித்தியாசமான பொருட்களின் மீது ஆர்வமும் உண்டாகும். இன்று உணவுத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். உத்தியோக பணிகள்ல உயர்வும் இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத சில பயணங்கள் சாதகமாகவும் அமையும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருப்பதும் நல்லது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். முக்கிய பிரமுகர்களுடைய ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதுல அமைதியுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உறுதியுடனும் தைரியத்துடனும் இருப்பீங்க. வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். என்று உங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். கவனமாக பணியாற்றுவதும் நல்லது. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்கள் துணையுடனான தவறான புரிந்துணர்வுகளும் மாறும். இடைவெளிகளும் நீங்கும். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையில பணமும் இருக்குங்க. ஆனால் செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலைகள்ல இருந்து வந்த சில மந்தமான தன்மையும் மாறும். மேன்மையும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். விமர்சனங்களும் நீங்கும். வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று குடும்பத்துல இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். குதூகலமான போக்கும் இருக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். தொழிலுக்கு தேவையான சில வெளிநாட்டு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திட்டங்களுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இடையூறுகளும் நீங்குங்க. வீட்டுல மனைவி புரிந்து கொள்ளாமல் பேசுவதாகவும் உணர்வீங்க. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் அதிகப்படியான கடன் தொகைகளை தந்துவிடவும் வேண்டாம். முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாங்க. உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. சில புதிய வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைகள் அறிந்தும் நடந்தும் கொள்வாங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல நினைவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மனசாட்சிப்படி செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று தொழில் மற்றும் வியாபாரத்துல உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. கொடுக்கப்பட்ட வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. தந்தை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல போட்டியாளர்களுடைய தொல்லைகளை எல்லாமே சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நல்லபடியாகவும் இருக்கும்.
திருமண உறவுகள்ல இனிமையான சூழலும் இருக்கும். வேலை மற்றும் தொழில் தொடர்பாக திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத வகையில லாபத்தையும் பெற்றுவிடலாம். வாழ்க்கை துணையிடத்திலையும் சரி, பணியிடத்திலையும் சரி, மென்மையான பேச்சுக்களை பேசுவதும் நல்லது. மறதி தொடர்பான பிரச்சனைகளும் நீங்கும். இன்று விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய நபர்களுடைய அறிமுகத்தின் மூலமாக மேன்மையும் உண்டாகும். வித்தியாசமான சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார நிமித்தமான பயணங்களும் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்துல சில மாற்றமான தருணங்களும் ஏற்படும். தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் நீங்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் என்றும் கூறலாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே சகஜமாக எடுத்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கியும் கொள்ளலாம். பணியிடத்துல சற்று இறுக்கமாகவும் உணர்வீங்க. இன்று கூடுதலாக வேலைகளை எதிர்பார்க்கவும் செய்யலாங்க. சில கட்டுப்பாடுகளுடனும் இருப்பீங்க. உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நேர்மையாக நடந்து கொள்வதும் நல்லது. உங்கள் துணையை சரியாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. சிலருக்கு செலவுகளின் காரணமாக கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண்கள்ல எரிச்சல், கண்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. சிலருக்கு 1-2 நாட்களாக இருந்து வந்த வயிற்று வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலை விஷயமாக வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. சில தொழில் சம்பந்தப்பட்ட புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இதுல நிதானமாக இருந்தாலே போதுங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு வேலையையும் முடிக்கவும் வேண்டாம். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்வதும் நல்லதுதாங்க. உங்களுக்கு என்ற தனி பாதையை அமைத்துக் கொண்டு செயல்படவும் செய்வீங்க. தொழில் நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். நீங்க எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. இதனால பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. செலவுகளும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். என்று சில விஷயங்களினால வாழ்க்கை துணையிடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். பரஸ்பர புரிந்துணர்வுகளுடன் இருப்பதும் நல்லது. வணிகம் தொடர்பான லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தனிப்பட்ட உறவினர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. இன்று பணி நிமித்தமான எதிர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இதுல கவனமாகவும் இருங்க. வியாபார ரீதியான மாற்றங்களும் ஏற்படலாம். யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடவும் வேண்டாம். நினைத்த சில பணிகளை முடிப்பதில் தாமதங்களும் இருக்கும். மனதிற்கு நெருக்கமானவர்களினால பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் ஏற்படலாம். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. ஏதாவது பதட்டங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடு போன்றவைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு பதட்டத்தையும் தருவதாகவும் இருக்கும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். அலட்சியமாக மட்டும் இருந்து விடவும் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில செலவுகளை முன்கூட்டியே அறிந்து அதற்கான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. பணத்தை முறையாக பராமரிப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பெரிய சிக்கல்களும் தீரும். இன்று இது தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் சிறப்பாகவும் இருக்கும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. லாபத்தையும் பார்த்து விடலாம். உங்களுடைய தொழிலுக்கு உங்கள் குடும்பத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அக்கறை இல்லாமல் வேலை பார்க்கவும் வேண்டாம். இதனால செய்த வேலைகளையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். நட்பு வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாகனங்களை சரி செய்து விடுவீங்க. வியாபாரத்துல பாக்கிகளை வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுடைய புதிய முயற்சிகளை பாராட்டவும் செய்வாங்க. சில நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலருக்கு பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று தொழில்ல முனைப்புடனும் செயல்படவும் செய்வீங்க. நினைத்த பணிகளை சிறப்பாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்களுடைய கோபத்தையும் எரிச்சலான உணர்வுகளையும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. குடும்ப வாழ்க்கையில சாதகமான போக்கும் இருக்கும். பலம் மற்றும் பலவீனத்தை உணரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஆதரவுகளும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வேலையாட்களுடைய மத்தியில மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. இதனால எடுத்த வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவு பெறும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு உதாரணமாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். முக்கிய பிரமுகர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விரைந்து செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில கடினமான வேலைகளையும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய இலக்குகளை அடைந்து திருப்திகரமாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியிட சூழல்கள் சுமூகமாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். இதனால நீங்க பணியில சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இதனால மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சியின் காரணமாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று உங்களை நீங்களே மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில எதிர்பாராமல் இருந்து வந்த அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
ஆனால் சில தொல்லைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விமர்சனங்களும் நீங்கும். மறைமுகமான பேச்சுக்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல கவனமுடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். சில செலவுகளும் இருக்குங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். புதிய தொழில்நுட்பத்தோடு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இன்று நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்திற்கு அவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. குடும்பத்தினர் அன்போடு நடந்தும் கொள்வாங்க. தொழில்ல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தொழில் சிந்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. சில எதிர்பாராத பணவரவும் இருக்கும். பிள்ளைகளுடைய பெருமைகளை மற்றவர்களிடத்துல சொல்லி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேன்மை உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலுமே எளிமையாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். தனிப்பட்ட உறவுகளை மேம்படுத்தி எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். எதிர்பார்த்த விடுமுறை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். முன்னேற்றமும் இருக்கும். சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குடும்பத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். சுய முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். உறவினர்களுடைய வழியில அனுகூலமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். நெருக்கடியான சூழ்நிலைகளும் மாறும். புதிய விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் கலந்தும் கொள்வீங்க. அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று சற்று பொறுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் உண்டாகும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு செயலையும் செய்தாலுமே அதனை பொறுப்புடன் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வளர்ச்சியும் வெற்றியும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை எல்லாமே சாமர்த்தியமாக முடிக்கவும் செய்வீங்க. தொழில் சார்ந்த அணுகுமுறைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணிகளை எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இன்று ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல ஆற்றலுடனும் இருப்பீங்க. சிறப்பாக இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். பொறுமையை கடைபிடித்து செயல்படுவதும் நல்லது. மறைமுக தொல்லைகளும் நீங்கும். மற்றவர்களுடைய விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. சிக்கல்களும் நீங்கும். தொழில் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். சில முறை யோசித்து சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. கூடுதலான கவனத்துடன் அலுவலக பணிகளை மேற்கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு ஊதிய உயர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. தொழிலுக்கு பெரியவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வாங்க. இன்று சுமூகமாக பேசி குடும்ப பிரச்சனை ஒன்றை தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள்
அனுகூலமாகவும் முடியும். உறவினர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினான சில திருப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது எதிர்பார்த்ததாகவும் இருக்கும் என்று உங்களுடைய இலக்குகளை அடைந்தும் காட்டுவீங்க. அதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. தனிப்பட்ட உறவினர்கள் கிட்ட பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. கோபத்தை விடுத்து அனுசரித்து செல்வதும் நல்லது. தொழில் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். காதல்ல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வாக்குறுதிகளை தரும் பொழுது சிந்தித்து தருவதும் நல்லது. உடன் இருப்பவர்களை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. வியாபார பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சக ஊழியர்கள் இடத்துல விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதுமையான விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். அனைவரிடத்திலுமே கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால பணவரவும் இருக்கும். அலைச்சல்களும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. ஆர்வமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பொறுமையுடனும் மன உறுதியுடனும் இருப்பீங்க. சில சிக்கலான சூழ்நிலைகளையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மறையான எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகள் கிட்ட நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. மோதல் போக்கும் மாறும். குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நல்ல மகிழ்ச்சியான மனநிலையுடனும் புரிந்துணர்வுகளையும் ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சாதகமாகவும் இருக்கும். அதிகரிக்கும் செலவுகளின் காரணமாக சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சில மன குழப்பங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். பெரிய அளவுல இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில நல்ல விஷயங்களும் இப்பொழுது நடைபெறலாம். தொழிலுக்கு மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சாமர்த்தியமாக செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். மந்தத்தன்மையும் நீங்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சில தேவையில்லாத செலவுகள் ஏற்பட்டாலுமே அதனை கட்டுப்பாட்டிற்குள் வைத்தும் இருப்பீங்க. வேலை இடங்கள்ல தடுமாற்றங்களும் நீங்கும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சிறப்பாகவும் செயல்படுவீங்க. தனவரவும் இருக்கும். முக்கியமான நேரத்துல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களும் உறவினர்களும் தொழிலுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. மனைவி மற்றும் குழந்தைகள் இடத்துல பாசத்துடன் நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டு வேலைகளை ஒத்தி போடவும் வேண்டாம். சுறுசுறுப்பு குறையாமல் வேலைகளை செய்தாலே போதும். மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த மோதல் போக்கும் நீங்கும். பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல சில அதிரடியான செயல்பாடுகளினால போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில சூட்சமங்களை உணரவும் செய்வீங்க. கூடுதலாக உழைத்தாலுமே அதற்கான நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகளும் ஏற்படலாம். இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை முடிப்பதுல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயங்களுக்காக நீங்க அதிகமாக சிரமப்படவும் வேண்டாம். முதலீடுகள்ல ரிஸ்க் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. காதல் உறவுல பொறுமையாக பேசுவதும் நல்லது. உங்கள் பிரியமானவர்கள் இடத்துல அன்புடனும் ஆதரவுடனும் இருப்பீங்க. வாழ்க்கை துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தடையாக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. குழந்தைகளுடைய வழியில சுப விரயங்களும் ஏற்படலாம். பழைய கடன்களை தந்து முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில சலுகைகளினால ஆதாயமும் உண்டாகும். மறைமுக சூழ்ச்சிகளை வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சார்ந்த கவலைகளும் நீங்கும். கால்நடைகள் வியாபாரத்துல நாட்டமும் உண்டாகும். பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். இதெல்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளும் நீங்கும். கடன்கள் விஷயத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வளர்ச்சியில கவனமாகவும் இருங்க. சின்ன சின்ன ஏமாற்றங்களும் இருக்க தங்க செய்யும். சக பணியாளர்கள் கிட்ட அகந்தை போக்கினை வெளிப்படுத்துவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க எதிர்மறையான எண்ணங்களுடன் இருக்கவும் வேண்டாம். சற்று பொறுமையாக இருந்தாலே போதும். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல சுமூகமான உறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நல்லுறவை பராமரிப்பதற்கு சகஜமான அணுகுமுறையுடன் இருந்தாலே போதும். இருவருக்கும் இடையில இன்று வழக்கமான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படாமல் பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி சம்பந்தமாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற மன அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். சில வேலைகள்ல ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். வியாபாரத்துல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. தொழில இருந்து வந்த மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் நீங்கும். சிறிய குழப்பத்துல இருந்து வந்த குடும்பத்துல சில சிக்கல்களை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில அவசர செலவுகளும் ஏற்படலாம். வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டு நண்பர் ஒருவருடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்களின் காரணமாக மன சோர்வும் இருக்கும். அரசாங்க வேலைகள் ஓரளவிற்கு முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வங்கி வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. குழந்தைகளோடு அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சவால்கள் விவாதங்கள்ல வெற்றி பெற்றும் விடுவீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களிடத்துல பக்கபலமாகவும் இருப்பாங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்களினால புத்துணர்ச்சியாகவும் இருப்பீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். தொழில் தொடர்பான செயல்களை முடிப்பதில் நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுடைய அணுகுமுறையில நேர்மறையான எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. வேலைகளை முடிப்பதில் கடினமாகவும் உழைக்கவும் செய்வீங்க. சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் நேரத்தை செலவும் செய்வீங்க. பேச்சு திறமையில எடுத்த காரியங்களை அனுகூலமாக முடிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களினால ஆதரவுகளும் இருக்கும். வீடு வாகனம் பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. அரசு விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. சுபகாரியங்களை முன்னின்று நடத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய வியூகங்களை அமைக்கவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சோர்வு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். நண்பர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுப செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.